தனுசு ராசி அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவர்களின் கர்மாவின் ரகசியங்கள் என்ற தலைப்புல தான் இந்த வீடியோவை பார்க்க போறோம். பொதுவாகவே தனுசு ராசி என்பது காலபுருஷ தத்துவத்தின் 9ஆம் பாவகம். இந்த வீட்டின் அதிபதி குரு பகவான். இப்ப தனுசு பாத்தீங்கன்னாக்க பொதுவாகவே உண்மையை தேடும் வாழ்க்கை. இவர்களுடைய வாழ்க்கையோட குறிக்கோள் கர்ம வினையே உண்மையை தேடக்கூடியதுதான். அனுபவத்தின் மூலம் கற்றல், அதே போல ட்ரையல் அண்ட் எரர். அதாவது ஒரு தவறுகள் செய்யும் போது அதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினையினால வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ளுதல், மாற்றங்களை அடையக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படுத்தும். ஒவ்வொரு விஷயத்திலையும் இறங்கிட்டு அதுல தவறுன்னு தெரிஞ்சுட்டு அதுல கிடைக்கக்கூடிய அனுபவத்தால இவங்களுடைய வாழ்க்கையை கட்டமைச்சுக்கிறாங்க. அதே சமயத்துல சுதந்திரம் வெஸ் பொறுப்பு, அதாவது சுதந்திரமா இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனா கர்மா இவங்களை ஒரு பொறுப்புகளை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல முழுமையா பார்க்க போறோம். வணக்கம், நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பழனிசாமிகள். இந்த சேனலை பொறுத்தவரையிலும் சரியான கைடன்ஸும் சரியான ஜோதிட தகவல்களும் தரக்கூடிய சேனல். நீங்க விருப்பப்பட்டாக்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலையும் லைக் பண்ண மறக்காதீங்க. உங்க நண்பர்கள் உறவுகளுக்கு ஷேர் பண்ணுங்க. தனுசு ராசியில பொதுவாகவே மூலம் நட்சத்திரம் 4 பாதங்கள், பூராடம் நட்சத்திரம் 4 பாதங்கள், உத்திராடம் 1 பாதம் இருக்கும். தனுசு லக்னமாக இருக்கீங்கன்னாலையும் இந்த நட்சத்திரத்துல லக்ன புள்ளி ஏதாவது ஒரு நட்சத்திரத்துல விழுந்திருக்கும். இந்த வீடியோ பொறுத்தவரை தனுசு லக்னமா இருந்தா மேக்சிமம் ஒரு 80% அளவுக்கு பொருத்தமா இருக்கும். தனுசு ராசியா இருந்தாக ஒரு 50% எபோ உங்களுக்கு பொருத்தமா இருக்கும். இப்போ தனுசுனாவே குரு பகவானுடைய ஆட்சி வீடு. நேர்மை, வெளிப்படைத்தன்மை, உண்மை தன்மை, இதுதான் இவங்களுடைய லட்சியமா இருக்கும். பர்ஃபெக்ஷனா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா மனசு ஆக்சிலேஷனா இருக்கும். சின்ன வயசுல இருந்து நிறைய போராடி தான் வாழ்க்கையில ஜெயிக்கிற மாதிரி இருக்கும். பூராட நட்சத்திரம் என்றால் போராட்டம் அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த பழமொழி. ஆனா உண்மையிலேயே போராடி ஆனா ஜெயிச்சிடுறாங்க. அதாவது எடுத்த உடனே இவங்க வாழ்க்கையில கஷ்டங்கள் இருந்தாலும் முடிவில் சுகம் ஏற்படுது, அதாவது நல்ல ஒரு வெற்றி ஏற்படுது. இவங்க வாழ்க்கையில நிறைய முயற்சி பண்ணி தான் வெற்றி அடையணும். எடுத்த உடனே முயற்சியில சக்சஸ் ஆகாது. கடைசி முயற்சி தான் சக்சஸ் ஆகக்கூடியதாகவே இருக்கும். இது பூராட நட்சத்திரம் மட்டும் இல்ல, மூல நட்சத்திரத்துக்குமே இதுதான், உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்குமே இதுதான். இப்ப தனுசு லக்னமாக இருந்தாலும் உபய லக்னம். அந்த வகையில பார்க்கும்போது இவங்க வார்த்தைகள் கடுமையாக இருந்தாலும் எண்ணங்கள் தூய்மையாக இருக்கும். நேர்மையானவர்களா இருப்பாங்க. பார்க்கும் போதே ஒரு தோற்றப்பொழிவில் ஒரு கம்பீர தன்மை இருக்கும், ஒரு தெய்வீக கலை இருக்கும். அதே போல பர்ஃபெக்ஷன் அதிகமா எதிர்பார்ப்பாங்க. நிறைய தன் முயற்சியால தான் முன்னேறுவாங்க. ஆனா இவங்களுடைய கம்யூனிகேஷன் தவறாகவே புரிந்து கொள்வார்கள். யார் தவறா புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னாக்க, குறிப்பா வாழ்க்கை துணைவர், நண்பர்கள், பிள்ளைகளை ஒரு முதல் குழந்தை தவறாக புரிந்து கொள்வார்கள். அதனால கருத்து வேறுபாடு போன்றவையும் இவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுது. அதே போல தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு காதல் போன்றவை கண்டிப்பாக ஏற்படும். தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு காதல் ஏற்பட்டு அது ஒரு இன்டர்காஸ்டாவோ அல்லது வேறு மொழி, வேறு மதம் அல்லது வேற லாங்குவேஜ் பேசக்கூடியவங்களோட காதல் ஏற்படுறது. அந்த காதல் பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் இவங்களுக்கு சக்சஸ் ஆகுறதுல அது ஃபெயிலியர் ஆயிடுது, பிரிஞ்சு போயிடுறாங்க. அந்த தனுசு ராசிக்கு ஏற்படக்கூடிய காதல் பிரிவினைகளை தான் அதிகமா ஏற்படுத்துது. அதன் பிறகு வேறொருத்தரை திருமணம் செய்யக்கூடிய சூழ்நிலை. ஆனா அந்த முதல் காதலை மனசுல சுமந்துகிட்டே இருப்பாங்க. அதோட வழிகள் அவங்களுக்கு கொஞ்சம் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்நாள் முழுக்கவே. இதுவுமே ஒரு கர்மா தான். அதே போலதான் இந்த காதல் வாழ்க்கை ஒரு பக்கம் ஃபெயிலியர் ஆயிட்டு தான் மேக்சிமம் வேற ஒருத்தரோட அரேஞ்ச்டு மேரேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அதே போல இந்த அரேஞ்ச்டு மேரேஜ் வாழ்க்கையில கூட சில பேருக்கு பிரிஞ்சு இருக்கிறது, தனித்து இருக்கிறது, ஊர் விட்டு ஊர் போய் வெளியில வேலை பார்க்கறது, வாழ்க்கை துணைவர் ஒரு பக்கம் இருக்கிறது, இந்த மாதிரி கூட இருக்கும். தனிமையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் நிறையவே இருக்கும். சண்டை சச்சரவு இல்லை, ஆனா தனித்து இருக்கக்கூடிய சூழ்நிலையும் தனுசு ராசியில பிறந்தவங்களுக்கு நிறையவே ஏற்படுது. அதே போல கடந்த காலங்கள்ல இந்த 7 சனி காலகட்டத்துல நிறைய தனுசு ராசி நண்பர்கள் வாழ்க்கை துணைவரை பிரிந்து இழந்து அல்லது ஏதோ ஒரு வகையில கருத்து வேறுபாடோடு இருந்திருக்கக்கூடிய சூழ்நிலைகள் கடந்த 7 சனி காலகட்டத்துல இருந்தது. இப்போ அந்த மாதிரியான பிரச்சனை இல்லை. ஆனாலும் அர்த்தாஷ்டம சனியால சில உறவுகளுடன் பகை, அதுவும் குறிப்பா வாழ்க்கை துணைவரின் உறவுகள் வகையில, தாயாரின் உறவுகள் வகையில சில பகை, சில பிரச்சனைகள், சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் உங்களுக்கு இந்த நேரத்துல பாத்தீங்கன்னாக்க மேக்சிமம் வாழ்க்கை துணைவரை இழந்தவர்கள், பிரிந்தவர்கள், இவர்களுக்கெல்லாம் மறுமணமோ அல்லவோ ஏற்பட்டிருக்கும். அதாவது கலசர தோஷமோ தாரதோஷமோ இருக்கக்கூடியவர்களுக்கு கடந்த காலங்கள்ல பிரிவுகள் ஏற்பட்டு இந்த நேரத்துல வேற ஒரு திருமணம், மறுமணம் போன்றவை கூட ஏற்பட்டிருக்கும். இது ஒரு பக்கம்னாக்க
திருமணமே ஆகாம தனுசு ராசியில பிறந்து 30 வயசு கடந்தோம், ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், போராட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களும் சரி, உத்திராடம் 1ஆம் பாதத்துல பிறந்தவங்களுமே தனிமையா இருக்கக்கூடிய சூழ்நிலை. நீண்ட காலமாக திருமணம் அமையல, திருமணம் அமையாத சூழ்நிலை, தனிமையா இருக்கிறது, ஏற்கனவே காதல் ஏற்பட்டு அந்த காதலும் ஃபெயிலியர் ஆகி அந்த காதலை விட்டு விலகி இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த வகையில ஒரு சரியான வரன் அமையல, வரன் வருது ஆனா அது செட் ஆகல அல்லது சரியாக அமையல, அதனாலேயும் தனிமை. ஒரு பக்கம் கல்யாணம் ஆகியும் கடந்த கால வாழ்க்கையில போராட்டங்கள், பிரிவு, அதே போல ஒரு பக்கம் கல்யாணம் ஆகாமையே பிரிவு, தனிமை, இந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கிறது அதிகமா தனுசு ராசிக்கு. இது கர்ம பதிவுகள், அதை பத்தி தான் நம்ம இதுல பேசிட்டு இருக்கிறோம். இது பாத்தீங்கன்னா சில பேர் எக்ஸெப்ஷன் இருப்பீங்க. அந்த எக்ஸெப்ஷன்றவங்களுக்கு ஜாதகப்படி அவங்களுக்கு எந்த தோஷமோ எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கும். முக்கியமா இந்த தனுசு ராசி ஆகட்டும், தனுசு லக்னமாக இருக்கட்டும், இந்த உபய ராசி உபய லக்னம்ன்றதுனால பெரும்பாலும் தாரதோஷமோ கலசர தோஷமோ இருக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். இப்ப உதாரணமா தனுசு லக்னத்துக்கு 7ஆம் பாவகத்துல செவ்வாய் இருக்கு அல்லது சனி இருக்குன்னா கூட அது கடுமையான தோஷத்தை கொடுக்கும். ராகு லக்னத்திலையும் 7ஆம் இடத்துல கேது இருக்குனாலுமே அதுவுமே திருமண வாழ்க்கையை கடுமையா பாதிச்சு பிரிவினைகளை ஏற்படுத்தியிருக்கோம். திருமண வாழ்க்கையில மேக்சிமம் தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க பாதிக்கப்படுறாங்க. இது ஒரு கர்மா. இன்னொரு பக்கம் சிறப்பாக இருக்கிறாங்க, வாழ்க்கை துணையரோட ஒற்றுமையா தான் இருக்கிறாங்க, ஆனாலும் அவர்களுக்கு வேற ஒரு வெளியில நட்போ எதிர்ப்பாளினுடைய நட்போ அல்லது உறவோ ஒரு ரிலேஷன்ஷிப்போ ஏற்பட்டு அதுலயும் மனஸ்தாபம் சில பிரச்சனைகளோட இருக்கக்கூடிய சூழ்நிலையும் சில பேருக்கு இருக்கு. இருதாரம் ஏற்படுறது மிக அதிகம், அல்லது ஒரு தாரத்தோடு இருந்தா கூட வேற தொடர்பு கூட சில பேருக்கு ஏற்படுது. இதுலயும் எக்ஸெப்ஷன் இருப்பாங்க, அவங்க ஒரு தாரத்தோடு இருக்கும், ஆனா அவங்களுக்குமே பாத்தீங்கன்னாக்க ஒரு காதல் போன்றவை ஏற்கனவே ஏற்பட்டு கல்யாணத்துக்கு முன்னாடி ஏற்பட்டு பிரிஞ்சுட்டு அப்புறம் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அந்த கல்யாண வாழ்க்கைக்கு பிறகு எந்த தொடர்பும் இல்லை, கல்யாண வாழ்க்கையில மகிழ்ச்சியாகவே போயிட்டு இருக்கு அப்படின்னு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. கல்யாணம் ஆயிருக்கும் ஆனா வேலை விஷயமா பிரிஞ்சே இருக்கிறது, தனிமையா இருக்கிறது, தூர தேசத்துல வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை, பெரும்பாலும் பூர்வீகத்தில் இல்லாம பிறப்பிடம் விட்டு வெளியூர்லயோ வெளிமாநிலம் வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய சூழ்நிலை தனுசு ராசிக்கு இருக்கு. அதுவுமே ஒரு கர்மா தான். ஸோ இப்போ பாத்தீங்கன்னாக்க இவங்க தொழில்ல நல்ல சாதிக்கக்கூடியவர்கள், ஆசிரியர் பணி, அக்கௌண்ட்ஸ், நிர்வாகம், நிதி சார்ந்த துறை, வக்கீல், இந்த துறைகளில் இவங்க பெரும்பாலும் சாதிக்கிறாங்க. சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங், வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், அத்தனை தொழிலையும் சரி, நிர்வாகத்தில் இருப்பவர்களும் சரி, இந்த தனுசு ராசியில பிறந்திருப்பாங்க. மேக்சிமம் அவங்க அந்த தொழில ஒரு முதன்மை அடையக்கூடியவர்களாக இருப்பாங்க. அந்த தொழில எது ஹையஸ்ட் போஸ்டோ அதை அடையக்கூடிய அந்த யோகமும் உண்டு. ஆனாலும் இவங்க குடும்ப வாழ்க்கைன்னும் போது பாத்தீங்கன்னா சில பிரச்சனைகள் இருக்கு. அதே போல பிள்ளைகளாலே ஒரு மன வருத்தம் இருக்கும். முதல் பிள்ளையால கொஞ்சம் மன வருத்தம், அதை சொன்னா கேட்கறதுல, அல்லது அந்த பிள்ளை குழந்தையா இருக்கும்போது நிறைய ஹெல்த் இஷ்யூஸ், அதனால வருத்தம், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. தனுசு லக்னமாக இருக்கிறவங்களுக்கு பூர்வீக சொத்துல பிரச்சனை, அங்காளி பங்காளிகளுடன் கருத்து வேறுபாடு போன்றவையுமே இருக்கு. அதே போல தனுசு லக்னமாக இருக்கிறவங்களுக்கு உடல்நல தொந்தரவு, சில பாதிப்புகள் அவ்வப்போது ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரி கர்ம பதிவுகள் இருக்கு. தனுசு ராசிக்கு பொதுவாகவே கர்மா எங்க ஸ்டார்ட் ஆகுதுன்னா தன்னுடைய கம்யூனிகேஷன்லயே ஸ்டார்ட் ஆகும். இவங்க பேசக்கூடிய வார்த்தைகள்லாம் பொதுவாகவே பார்த்தீங்கன்னா வெளிப்படைத்தன்மை அதிகமா இருக்கும், அதனால மற்றவங்களை காயப்படுத்தலாம். அதனால இவங்களுக்கு தேவையில்லாத கர்மாவை சுமக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுது. தாமதமாக வரும் வெற்றி, ஆரம்ப வாழ்க்கையில கஷ்டங்கள் பட்டாலும் பிற்கால வாழ்க்கையில தான் இவங்களுக்கு வெற்றிகள் வருது. அது 40 வயசுக்கு மேல ஒரு நிலைத்தன்மை வாழ்க்கையில ஏற்படுது. எங்கே கவனம் வேண்டும் அப்படின்னாக்க கோபமாக பேசுறது, பர்ஃபெக்ஷன் அதிகமாக வேலை பார்க்கக்கூடிய இடத்துல மற்றவங்க கிட்டையும் சக பணியாளர்களோ அல்லது தனக்கு கீழே வேலை பார்க்கறவங்க கிட்டயும் எதிர்பார்க்கறது, அதுல கோபப்பட்டு பேசுறதுனால எதிரிகள், குறிப்பா மறைமுக எதிரிகளால பாதிப்படையக்கூடிய சூழ்நிலை அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். அதே போல உறவுகள்ல சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அது தந்தை வழி உறவுகளாக இருக்கட்டும், தாய் வழி உறவுகளாக இருக்கட்டும், ஏதோ ஒரு வகையில உறவுகளோட சிக்கல்கள், பகை, அதனாலேயே உறவே வேணாம் அப்படின்னு போய் தனித்திருக்கக்கூடிய சூழ்நிலை வரும். இந்த உறவுகளோட பகைச்சிக்காம சாதுரியமா நாசுக்கா நடந்துகிறது, அவங்க கிட்ட வெளிப்படைத்தன்மையோட பேசாம ஒரு டிஸ்டன்ஸை கீப் பண்றது நன்மையை ஏற்படுத்தும். அதே போல திருமண வாழ்க்கையை பொறுத்தவரையிலும் காதல் போன்றவை ஏற்படுது அப்படின்னாக்க ஜாதக பொருத்தம் பார்த்து கல்யாணம் பண்ணிக்கலாம். காதல் போன்றவை ஆரம்ப வாழ்க்கையில் ஏற்பட்டு பிரியுதுனாலையும் வருத்தப்பட வேண்டியதில்லை. அதே சமயத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை துணிவர் லேட்டானாலையும் ஒரு நல்ல வாழ்க்கை துணிவர் அமைந்து வாழ்க்கை நிலைத்தன்மையோடு போகும்.
ஒரு அவசரப்பட்டு ஒரு கல்யாணம் பண்ணிடுறாங்கன்னா தான் அந்த வாழ்க்கையில தான் சில சிக்கல்கள் ஏற்பட்டுருது. அதிக நம்பிக்கை வைத்து உறவுகள் கிட்டையும் சரி நண்பர்கள் கிட்டையும் ஏமாறுறது அதை வந்து தவிர்க்கணும். நண்பர்களோட ரொம்ப கான்பிடென்டா இருந்து கடைசியில வந்து அவங்க சொல்லக்கூடிய திட்டத்துல முதலீடு செய்து ஏமாறுறது அல்லது கொடுக்கல் வாங்கல்ல ஏமாறுறது, கூட்டு தொழில் போன்றவற்றில் கவனமாக இருக்க வேண்டும். அதிக நம்பிக்கை உறவுகள் மேலேயும் சரி நண்பர்கள் மேலேயும் வைக்கிறத அவாய்ட் பண்ணணும். வாழ்க்கை துணைவருடன் சில கருத்து வேறுபாடுகள் இருந்துகிட்டே இருக்கும் வாழ்க்கை முழுக்க. அதை வந்து சாதுரியமா கையாண்டு அதை வந்து குறைக்கிறதுக்கு தான் பார்க்கணும். குறிப்பா வந்து தோஷங்கள் இருக்கிறவங்களுக்கு அது வந்து கொஞ்சம் மிகைப்படுத்தலா இருக்கும். அந்த மிகைப்படுத்தும் போது அந்த சில சின்ன சின்ன குறைகள் வாழ்க்கை துணைவர்கிட்ட இருக்கிறத அதை வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அந்த பிரிவினைகளை ஏற்பட்டு தனியாவே இருக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தும். அப்போ வாழ்க்கை துணைவருடைய சின்ன சின்ன குறைகள் தவறுகளை நம்ம பெரிதுபடுத்தாம அக்செப்ட் பண்ணிக்கிறது, அதே போல மனம் விட்டு பேசுறதுனாலையும் குடும்ப வாழ்க்கையில பிரிவுகள் ஏற்படாம ஒற்றுமையாகவே ஒரே இடத்துல இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். அதே போல தொழில் காரணமா பிரிஞ்சு போனா கூட வாழ்க்கை துணைவரை கூடவே கூட்டிட்டு போய் ஒரே இடத்துல வாழ்றது வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில எந்த பிரச்சனைகளையும் ஏற்படுத்தாமல் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த இடத்துல கொஞ்சம் கவனமா இருந்து சரியான முடிவுகளை எடுக்கணும். இந்த பண விஷயத்துல அவசரப்படக்கூடாது. அதே போல அவசரமா ஒரு பொருளை வாங்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உடனே வந்து வாங்கிடுறீங்கன்னா அது உங்களுக்கு நஷ்டத்தை கொடுக்கும். அப்போ அந்த பொருள் வேணுமா வேணாவான்னு ஒரு 2 மாசம் ஆற போட்டு அதை யோசிச்சீங்கன்னாக்க உண்மையிலேயே உங்களுக்கு தேவையில்லாம கூட இருக்கலாம். அப்போ பணம் நஷ்டமாகாது, அதை அவாய்ட் பண்ணலாம். வாங்குறத மற்றவங்க கிட்ட குடுக்கல் வாங்கல ஒரு எவிடன்ஸோட நீங்க கொடுக்கறது அல்லது வாங்குறது நன்மையை கொடுக்கும். இல்லைன்னா அதுலயுமே ஒரு சிக்கல்கள் இருக்கு. வாகனங்கள் மேல ஆசை, விவசாயம் சார்ந்த துறை, வாக்கால் பிழைக்கக்கூடிய தொழில், இவற்றெல்லாம் ஒரு இயற்கையாவே ஆர்வங்கள் இருக்கும். மருத்துவம் சார்ந்த துறையில கூட தனுசுல பிறந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதெல்லாம் இருக்கும்போது தொழிலெல்லாம் நல்லா சக்சஸ் பண்ணிடுறாங்க. சில விஷயங்கள் வெளிப்படைத்தன்மையோடு பேசுறதுனால சில பேர் இவங்களுக்கு மறைமுக எதிரிகளாக இருப்பாங்க. அவங்க தான் வந்து வாழ்க்கையில அங்கங்க முக்கியமான இடங்கள்ல இவங்களுக்கு ஒரு முட்டுக்கட்டையா இருப்பாங்க, இடைஞ்சல்களை தருவாங்க. ஸோ அதை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிட்டாவே, வெளிப்படைத்தன்மை ரொம்ப அதிகமான பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்கறத அவாய்ட் பண்ணிக்கிட்டாவே இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆயிடும். மொத்தத்துல தனுசு ராசியோட கர்மா என்பது அனுபவத்தின் மூலம் ஞானம் பெற்று நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பேஸ்ல நிறைய விஷயத்துல இறங்கி கத்துக்கிட்டு மற்றவர்களுக்கு ஒரு பிற்பகுதி வாழ்க்கையில நல்ல கைடன்ஸ் கொடுப்பாங்க. மற்றவர்களுக்கு இவர்களுடைய ஞானம் பயன்படும், மற்றவர்களுக்கு கைடா இருப்பாங்க நல்லா. ஸோ அந்த வகையில தனுசு ராசி பிறந்தவங்க அல்லது தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க ஆரம்ப கால வாழ்க்கையில சில விஷயங்கள்ல ஈடுபடும் போது அவசரப்பட்டு ஈடுபடுறதுனால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் அவங்க அனுபவத்தின் மூலம் அதெல்லாம் கத்துக்கிறாங்க. அதன் மூலம் பிற்கால வாழ்க்கையில தன்னுடைய பிள்ளைகளுக்கு தன்னுடைய சந்ததியினருக்கு ஒரு சரியான வழிகாட்டியாகவும் இருக்கிறாங்க. அந்த வகையில் அவங்களுடைய வாழ்க்கை மேம்பாடு அடைகிறது. பிற்கால வாழ்க்கையில ஆன்மீக விஷயத்துக்குள்ள அதிக ஈடுபாடு, நம்பிக்கை போன்றவை இவர்களுக்கு ஏற்படும். அதே போல தட்சிணாமூர்த்தி வழிபாடு, குருமார்களுக்கு ஆடை தானம் செய்யறது, ஆசிரியர் பூஜை செய்யக்கூடியவர்கள், சான்றோர்கள் இவங்களுக்கு ஆடை தானம் செய்யும் போது நம்மளுடைய கர்மாவை குறைக்கக்கூடிய அம்சம். மேலும் வந்து நீங்க திருச்செந்தூர் முருகப்பெருமானை வழிபாடு செய்யலாம். அதே போல திருவண்ணாமலை கிரிவலம் போயிட்டு வருது, அண்ணாமலையாரை தரிசிச்சுட்டு அண்ணாமலையாரை வழிபாடு செய்வதுமே நம்மளுடைய கர்ம வினைகளை குறைக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கும். நல்ல விஷயங்கள் நடக்கல, தடையா இருக்குன்னா நீங்க இந்த மாதிரி திருச்செந்தூர் முருகப்பெருமானை தரிசிச்சுட்டு அதே போல அண்ணாமலையாரையும் தரிசிக்கும் போது உங்களுக்கு அந்த தடைகள் விலகும். நன்றி, வணக்கம்.